அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம அல்சஃபா மல்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோட்டு கடை ஸ்டைலில் காளான் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். மஷ்ரூம் 200 கிராம் பாக்ஸில் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பெரிய வெங்காயம் சின்னதாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இடித்த இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், வாசனைக்காக கொஞ்சம் மல்லி இலை, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சூப்புக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை. இது வெஜிடபிள் சூப் தான், அதனால் எண்ணெய் குறைச்சி ஊற்றிருக்கேன். இந்த சூப்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டை இடித்து போட்டோமா நல்ல மணமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் செவக்க வேண்டாம், லைட்டாக சாட்டை பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காளான் சூப்பு பார்த்துருக்கோம். இப்போது ரோட்டு கடை ஸ்டைலையும் பார்த்துருவோம். இடித்த இஞ்சி பூண்டு இதோடு சேர்த்துக்கிறேன். இதை வெங்காயத்தோடு கிண்டி விட்டுக்கலாம். 200 கிராம் காளானை சின்னதாக நறுக்கி இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். காளான் சீக்கிரம் வெந்துடும், அதனால் லைட்டாக ஒரு வதக்கிக்கிறேன். கொத்தமல்லி இலையும் இதோடு சேர்த்து வதக்குறேன். கொத்தமல்லி கடைசியாகவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வதங்கிருச்சு. இது கூட எடுத்து வச்ச எல்லா மசாலாலையும் இதோட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் இதில் கொஞ்சம் சேர்த்தாச்சு. குடிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் சூப்பு வைக்கிறேன், அதனால 3 கப் தண்ணி இதோட சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்கட்டும். மஷ்ரூம் எல்லாம் நல்லா சாஃப்டாக வேகட்டும். கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிறேன். சூப்புக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கோம்ல, கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா தான் குடிக்கையில் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும். அது திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். நல்ல மலன்னு சூப்பு கொதிக்குது. மிளகு வாசம், மல்லி வாசம் கும்முன்னு இருக்குது. நிவர்பூ இலை ஒரு பக்கம் அடித்து ஊற்றுது. சூப்பு வைக்கிற நேரத்துலலாம் ஒரு மழை ஒன்று வந்துடுது. கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க விடலாம். கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் இதோட சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுறேன். உப்பு காரம் செக் பண்ணிக்கிறேன். பெர்ஃபெக்டாக இருக்குது. கடைசியாக மல்லி இலைகளை தூவிக்கிறேன். சூப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலைகளோட மனம் போகாமல் மூடி வச்சுக்கிறேன். சூப் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குது. சிம்பிளான ரெசிபி தான் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரோட்டு கடையில் கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம அதே மாதிரி போட்டு குடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.